ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் தர்ஷன். இப்போ நம்ம எங்கே இருக்கிறதானே பார்க்குறீங்க, சென்னை ஏர்போர்ட்டில் தான் கைஸ் இருக்கோம். அங்கே என்னோடய ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் கைஸ். நாங்கள் நிறையா ஃபோட்டோஸ் ஏரோப்ளைன் கிட்டே எடுத்துக்கிட்டோம் கைஸ். அண்டு இதெல்லாம் எங்களோட டிக்கெட்ஸ் கைஸ். அண்ட் நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்குள்ளே போகிறோன்னு எனக்கு பயமாக இருந்துச்சு. பட் அவ்வளோவா பயம் எனக்கு அதுக்கப்புறம் விட்டு போச்சு. நான் உள்ளே போகும்போதே எங்களை ஏரோஸ்டர்ஸ் பயங்கரமாக வெல்கம் பண்ணாங்க. ஏரோஸ்டர்ஸ் கூட ஃபோட்டோலாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஏரோஸ்டர்ஸ் வந்து ஜாக்கெட் மாட்டுறது அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி தந்துட்டு இருந்தாங்க. ஜாக்கெட் எப்படி மாட்டுறது, ஏர் மாஸ்க் எப்படி மாட்டுறது, எமர்ஜென்சி எக்ஸைட் எப்படி திறக்கிறது, அதுக்கப்புறம் அப்படி ஸ்விம் பண்ணுறது கொண்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த அல்டிமேட்டாக ஏசி தான் கைஸ். ஏசி அப்படி ஆவி மாதிரி குறைஞ்சி வந்துச்சு கைஸ். ஏரோப்ளைன் ஃபுல்லாக ஏசி தான் கைஸ். அப்படியே நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக அப்படியே புகை ஃபார்மில் வருது கைஸ். அண்ட் எனக்கு என் தம்பிக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்குலாம் இதுதான் கைஸ் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட். நாங்கள் டேக் ஆஃப் ஆக போகிறோம். கம்பெனி இது வரைக்கும் நிறையா வாட்டி ஃப்ளைட்டில் போயிட்டு, ஆனால் அப்படி இப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க டேக் ஆஃப் ஆகும்போது பயமாக இருக்கும் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு தான் அவ்வளோவா ஃபீல் ஆகலை. கம்பெனிக்கு ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் எப்படி இருக்குன்னு இப்போ கேட்பேன். ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நான் எப்போ போனாலும் வந்து நான் பஞ்சு கார் ஃபார்ம்னு எடுத்துகிட்டு போவேன் காய்ஸ். இந்த வாட்டி என்ன தெரியல, நான் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. ஏன்னா நாங்கள் ஊரில் இருந்தோம். அதனால் வந்து நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. ஏர் பட்ஸ் மட்டும் தான் கைஸ் எடுத்துகிட்டு போனேன். ஏர் பட்ஸ் காதை விட்டுட்டேன். அது டிஸ்டர்பன்ஸாக இருந்தனால கழட்டி வச்சுட்டேன் கைஸ். பயங்கரமாக வலிச்சிச்சு கைஸ் காது. எப்போயுமே காது வலிக்காது, காது அடைக்க தான் கைஸ் தெரியும். இந்த வாட்டி தான் கைஸ் காது பயங்கரமாக வலிச்சிச்சு. என்னன்னு தெரில கைஸ். இப்போ நாங்கள் லேண்ட் ஆஃப் ஆக போகிறோம் கைஸ். கீழே இறங்கும்போது அப்படி இருக்கும்னாங்க. பட் எனக்கு தான் அவ்வளோவா ஃபீல் ஆகலை. கமலிக்கும் லைட்டாக காது அடிச்சு வயிறுலாம் வலிக்குதுன்னு இருந்துச்சு. மற்றபடி எதுவுமே ஆகலை. அதுக்கப்புறம் சொன்னாங்க டிரைவர் கொஞ்சம் நல்லா ஓட்டுறாரு, அதனால எதுவும் ஆகலை. செகண்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களோட ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அண்ட் ஸ்லோ டவுன் ஆகுறதுக்காண்டியே இந்த விங்ஸ் அப்படியே தூக்கிடுவோம் கைஸ். ஓகே, see you all again. டாடா.